Hi guys, welcome to Irunga Boys. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தான். இங்க இப்ராஹிம் ஃபார்ம் ஹவுஸ். இங்க வந்து கொஞ்சம் ஃபேமஸா வந்து லைக் இந்த பாம்புகளை கையில பிடிக்கிறது, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இப்போ பேர்ட்ஸுக்கு அனிமல்ஸுக்கு இதெல்லாம் ஃபீட் பண்ணுறது இது மாதிரிலாம் இருந்தது, ஃபேமஸாக இருந்தது. சரி, நாங்களும் ரொம்ப நல்லா பிளான் போட்டிருந்தோம் இங்கே போகணும்னு சொல்லிட்டு. சரி, இன்றைக்கி முடிச்சிடலாமே, இன்றைக்கும் ஃப்ரீயாக இருந்தோம். ஸ்ட்ரெயிட்டாக திருச்சிராப்பள்ளி வந்து அங்கேருந்து நார்த்து மலை ஸ்டாப்பிங். ஸோ அங்கேருந்து இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா அந்த ஃபார்ம் ஹவுஸ் போயிட்டுருக்கோம். 2 கிலோமீட்டர் நடந்துட்டுருக்கோம். வெயில் பொழக்குது திருச்சியில். என்ன வெயில் தான் முடியலங்க, ரொம்ப வெயில், டயர்டாக இருக்குது. ஆல்ரெடி ட்ராவலிங்கு சென்னை டு திருச்சி ட்ராவலிங் தீண்டி போய் தான் போகும் போல. அந்த ட்ராவலிங்கே டயர்டு. இங்கே ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேறு எங்கேயும் போகிற மாதிரி இல்லை. அப்படியே ரீலில் தான் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். A few moments later. முடியல, மொட்டைடா இது, எதுவுமே இல்லைடா, மொட்டை காட்டுறது. இதுக்குள்ளே கட்டி வச்சிருக்காங்க. எதுக்குள்ளே கட்டி வச்சிருக்காங்கன்னா செவுத்துக்குள்ளே தான். ஜோக் இல்லையா? நம்ம என்ன பண்ண போறோம்னா பேரரசரை அங்கேயே கட்டி போட்டு வர போறோம். ஏன்னா ஒரு வித்தியாசமான விலங்கு நம்ம கிட்ட இருந்து கேட்டிருந்தாங்க. நம்ம கிட்ட இருக்கிற அது உன்னதானே கட்டி போடணும். அதிசயமான வித்தியாசமான விலங்கே நம்ம பேரரசன் தான். அதனால அவர் அங்கேயே கட்டி போட்டு வந்துடலாம். சரிங்களா? இல்லடா, என்ன நம்ம தரது இருந்தாலுமே கேட்கறதுக்கு நாதே இல்லாத ஒரு பொருளை கொடுத்தா யாருமே கேட்க மாட்டாங்க. சரியா? நாதே இல்லைன்னா ஓகே. இப்போ எனக்கெல்லாம் வந்து எனக்காக நிறைய பேர் ஃபேமிலி இருக்கு, என்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா. உன்னை நம்பி யார் இருக்காங்க சார்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சொல்லு, என்ன நம்பி வச்சிருப்பாங்க. யாரு பாது? இப்ப இல்ல, வருவாங்க. யாரு உங்க ஃப்ரெண்டா? பாலைவனத்துக்கு போறோம். இல்ல, துபாய் வந்துட்டோம். அதுதான் தெரியலடா. 2 கிலோமீட்டர் நம்ம நடந்துட்டே இருக்கோம்டா. இதுக்கு தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்க கூட்டின்னு போறீங்க. நீங்க நிழல் அங்கங்க மரம் இருந்தாலும் பரவாயில்ல. சரி, நிழல வந்து இது பண்ணிட்டு போலாம். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி பத்தியா? ஆனா இங்கதான் இருக்குன்னு மேப்ல போட்டு, இங்கதான் மேப்ல காமிக்குள்ள கல்லும் மண்ணுமா தான் இருக்கு. இன்னும் கிतना கிலோமீட்டர் பையா? 2 கிலோமீட்டர். அம்மா 650 மீட்டர். டேய் 650 மீட்டர் மாதிரி இல்லையா? எங்கேயுமே இல்லையா? கண்ணு கேட்டுருக்கு. 650 மீட்டர் மாதிரி இருக்குது. ஒரு வீடு இல்ல. காட்டுற பாருங்க, ஃப்ரண்ட் சைடுல பாருங்க. ஏதோ சிமெண்ட் கம்பெனி போல, அது மட்டும் இருக்கு. சிமெண்ட் கம்பெனி மட்டும் இருக்கு. அந்த ஃபார்ம் இருக்கு. நான் முன்னாடி ஒரு பாய் போனாரு, எனக்கு தெரிஞ்சு அவரா தான் இப்ராஹிமா இருக்கும். அங்க ஒரு ஷெட் போட்டுருக்கு, மேபி அதான் இருக்கும். இன்னும் கிतना கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர். கைஸ் பாத்தீங்கன்னா ஃபைனல் ரீச் பண்ணிட்டோம். அப்பாடா, இது காட்டுறோம் பாருங்க. நம்ம பேக்லாம் பார்த்துட்டு தம்பி லாட்ஜ் இல்லை போக சொல்கிறோம். நக்கல்யா அவனுக்கு. தம்பி இங்கே ஸ்டே போகுது. ஃபைனலாக வந்தாச்சு. இது ஜல்லிக்கட்டு காலடா. நல்லா நிறைய காலை பார்த்து கிட்ட போகுதுடா. வணக்கம். டேய், நல்லா பார்க்காத கால் எப்போ முறைக்குதுடா. டேய், அந்த வந்துரு தம்பி, இவனும் மறைக்கிறான். முட்டு விக்கி நம்ம டம்பிலாம் வா, வந்துரு. முட்டுச்சுன்னா அவள் தான் செத்துருவ நீ. வா, நாங்கள் விட்டு போயிடுவோம். நாங்களாம் இருக்கலாம் மாட்டோம். எனக்கு தெரியாதுக்கா, ஏதோ அனாதன்னு சொல்லிட்டு போட்டுருக்கோன்றோம். யார நம்பர்னே தெரியல தாசன். 5 கால் இருக்குது. காட்டு வந்துங்க. அவனோட இடம் போலடா, வாங்கடா. மலையாட ஏறீங்க.
இவன் டம்மி தான் போட்டுருக்கு. அது அவன் ஆள் போல. ஏண்டா அவனோட ஆள் இல்லை, அதுவும் ஆள் தானே. சிரிக்கிறானி 4 on 6. ஆமாயா அமரியா 4 on 6. 4 இருக்குயா கும்பு. ஏய் உடனே கூப்பிடுதே. விக்கே வந்துட்டான். விக்கி வந்துட்டான். இரு. சரி அமைதியா இருக்கணும். இது என்னது? தம்பி ஆடுகளம் பத்திரம். ஆமாடா ஆடுகளம். ஐயோ வாழ்க்கை ஒரு போர்க்காலம், வேட்டையாடி பார்க்கணும், போராடி வெல்லடா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. விட்டுருவான். என்ன தெரியும்? வாடா கொத்திச்சுனா வந்தா. பாய்ஸ் நீ சாப்பிட்றீங்களா இந்த பழம்? என்ன பழம் இந்த பழம் சாப்பிட்டீங்களா இல்லையா? நல்லா இருக்கும் இந்த பழம். இந்த இதுல உள்ள இருந்து வந்து இது வரும், சாறு மாதிரி வரும், செம்மையா இருக்கும். பழம் பேரு இதான் மூக்குசளி பழமா? பழமே தான் தெரியாது. இது ஒரு மூக்குசளி பழம்னு சொல்லுவாங்க, அதான் நினைக்கிறேன். இது வந்து எங்க தெரியுமா, நான் 5th ஸ்டாண்டர்ட் வரையும் ஒரு மெட்ரிகுலேஷனில் படித்தேன். அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து இந்த மரம் இருக்கும், அங்கே தான் சாப்பிட்டுருவேன். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். அப்படி காட்டுறேன். விக்கே இவங்களுக்கு ஜோடி இருக்குடா, உனக்கு இல்லையடா. ஐயோ அதையப்பா ஞாபகப்படுத்துற. இப்ப என்ன சொல்ல வந்து அத முதல்ல சொல்லு. இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு தூக்கு மனசாவணும் போல இல்ல? ஒருத்தனை கலாய்க்கணும் அசிங்கப்படுத்தணும்னா மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல இந்த ஹியூமர் சென்ஸ். நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா. விக்கியோட ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டோம். அது திருச்சில எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. இது பண்ண மாட்டேன். நல்லது இல்ல, நல்லது. அந்த ஃப்ரெண்ட் இருந்தானடா தம்பி. கழுதை எங்க முட்டும் தெரியுமா? இது விக்கே டே விக்கே டே கோகாரம் போல அவன் தான். விக்கே விக்கே என்னடா நீ சொல்றது கேக்குது? வணக்கம் கிங்காங்க, என்ன சம்பந்தம்? சொல்றது கேக்குறா, வேற சுத்தி ட்ரைனிங் பண்ணிருக்கேன். ஆமாடா, ட்ரைனிங் குத்துறாங்க போல. அது இப்படி வந்துட்டு போனோம். அந்த வடிவேல் குதிரை ஒண்ணு போயிட்டு சுத்திட்டு அந்த மாதிரி அது ஒரு லிமிட். அதுதான் கரெக்டா அந்த சைடு போனே சைடு வரணும். இவன் இதான் லிமிட் போல. இதுக்கு வந்து எதுவும் தெரியல. ஸ்டாண்ட் பை மிஷின் மாதிரி நின்று வான்கோழி வாத்து எல்லாம் ஒண்ணா. என்ன அது இந்த வாத்துல டிஃபரெண்டா இருக்கு. இவனும் பாரு விக்கி மாதிரி இருக்கான். அச்சு விக்கி 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. இல்ல அப்படியே நில்லு நில்றா இப்படி நில்லு. ஃபர்ஸ்ட் ட்ரிபிள்ஸ் பாத்தீங்களா? ட்ரைனிங் குத்தினேன் गाइस தென் ட்ரிபிள்ஸ் இது கச்சடா கைடா. என்னடா பண்ற? என்னடா கச்சில எடுது? கை மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ பயங்கரமா இருக்கே. அது பேர் என்ன போட்டிருக்குது? பேண்டமினா? பேண்டமின் இல்ல, வேற ஏதோ ஒண்ணு செம்மையா புசு புசுன்னு இருக்கு. இவன் தான் புச்சுக்கோ. என்ன நாயெல்லாம் கிளம்பிருச்சு? ஐயா புச்சுக்கோ அவன் தான் புச்சுக்கோ. அவன் இதுக்கு மேல லிமிட் முடிஞ்சிச்சான் அவன். காக்கா போயிடாது. இது பாக்கிறதுக்கு கோழியும் இல்ல, கோழியும் பறவையும் கலந்த மாதிரி இருக்குது. அதுக்கு என்னங்கிறப்ப புறாவும் கரெக்டா? கொஞ்சம் புறா கொஞ்சம் கோழி. ஆஸ்ட்ரேஜ் தெரியுமாடா? ஆஸ்ட்ரேஜ் இதுல தப்பா என்னமா இங்கிலீஷ் வேற. இதான்டா ஆஸ்ட்ரேஜ். ஆஸ்ட்ரிச் ஏதோ ஒரு வார்த்தையை நான் தப்பா சொல்லிவிட்டேன். அத சத்தம் போடாம அமுக்கிறத விட்டுவிட்டு ஊரு பூரா சத்தம் போட்டு சொல்லியிருக்கேன். இது என்னடா இன்னொரு ஐட்டா இருக்கு, எவ்வளவு ஐட்டா இருக்கு? எனக்கு ஆஸ்ட்ரிச் எல்லாம் இவரோட ஐட்டா இருக்குது.
இவரோட இது அதுக்கப்புறம் வெயிலில் பாவம் வெயில் நிழல் அப்படியே எல்லாம் பண்ணுது. இவன் பேர் வெயிலில் ஜாலியாக நின்றுக்கிறான். ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. அது சாப்பிடுவியா? சாப்பிடலாம் டாடி பைத்தியக்காரா, என்னடா சாப்பிடுவோம் அது லூசுடா நீ. என்ன நீங்க லூசுக்கிறீங்க? அதான் உட்கார போகுது. அப்பா உட்காரது என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காருது. இதெல்லாம் உட்காதான் ட்ரை பண்ணுங்கடா. அப்போ இவங்களை பாரு ரன்னிச்சு அழகா. சார் சோப் போட்டு குடிக்கலாம் சார். ஏன்னா வெளியே உட்காந்துக்கிறான். சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? எங்கிருந்து வந்தான்? கேப்ல பூந்து வந்துட்டானா? A few moments later. என்னைய பாப்பா கொண்டாந்துருக்க? அதான் பெருசா எலி இதை பண்ணி கிட்ட. என்னடா கோயில் பிரசாதம் வைக்க வேண்டிய என்னடா உம்மா கொடுக்குற? போலாம். வச்சுன்னு தானே இருக்கேன், ஏன்பா பறக்கிற? என்ன ஒஸ்தி உறைஞ்சு போய் நிக்குது? என்ன நகருது? அப்படியா? சரி. என்ன இந்த நக்கு நக்குறாரு? சிரிக்கிறானி சாமி சாமி பொறுமை பொறுமை. ஐயோ பொறுக்கிறாரு. சரிடா. அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிரமல போட்டனா. 1 hour later. ஆளுக்கு ஒரு டைரக்ஷன் போங்க. எது வா தயவு செய்து வாப்பா. இங்க நிக்கிறே. விக்கி விக்கி அப்படியே. அவன் இன்னும் திருந்தல மாமா. வரல கை மாத்திக்கணும். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நம்மள அப்படியே கை மாத்த வேண்டியதான். சாப்பிட்டது பேரு பயங்கர மூணு பேர் கொண்டு வர. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எங்க போய் பிடிச்சிட்டு வந்தவன ஐன்மாடா உனக்கு பாத்தியா அரெஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்தும் போது பெரிய மனுஷங்க சிரிக்கிற மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். இருங்க பாய் சொல்லு. இருங்க பாய். என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? இருங்க பாய். சொல்லிச்சு பா. இருங்க பாய். A few moments later. நம்ம ஒரு லாரி அண்ணா கிட்ட லிஃப்ட் கேட்டு போறோம். நல்ல உள்ளம் வரும்போது ரொம்ப கஷ்டமாச்சு. சரி போகும்போது அங்க இருந்து அக்காவே வந்து எங்க லாரி வரும், உள்ள ஒரு லாரி வரும், அந்த லாரி கிட்ட வந்து சொல்லி விட்டாரு இந்த அண்ணாவும். சரி
கூப்பிட்டு போறேன்ட்டு. இந்த மாதிரி நல்ல மனசு இருக்கிறதுல கூட மழை பெய்ய மாட்டேது, ஏன் தெரியல. இந்த மாதிரி ஆள் இருக்கிற இடத்துலலாம் ஊர்லலாம் மழை பெய்யுது. இதுதான் இந்த உலகம். ஊர் பேர்லாம் சொல்ல மாட்டேன். அவன் எந்த ஊர் அவனே வாழ்ந்துற யாரா நீ? உங்க பேர் என்ன ப்ரோ? ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரிண்ணா சரிண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா. அதான்ப்பா நம்ம வந்த லாரி அப்படியே தர சொல்லிட்டு உனக்கு நம்ம இங்க பேசாம சென்னையில இருந்து நார்த்து மலைக்கு வந்துடலாம் போலடா ஸ்ட்ரைட்டா. ஆமா ஆமா. நீங்க வரீங்கன்னா இன்கேஸ் சும்மா சரி ஒரு நாள் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங்கே வந்துடுங்க. ஏர்லி மார்னிங் வந்து பஸ்ஸை பிடிச்சிங்கன்னா இங்கே வந்துடலாம். ஒரு 10 மணிக்கு தான் வந்துடலாம். ஏர்லி மார்னிங் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக நாற்று மல்லி தருவாங்க. இங்கே ஆட்டோ இருக்கா? நாங்கள் வரும்போது ஆட்டோ பார்க்கல, நாங்கள் தேடல கேட்கல, அப்படியே வந்துட்டோம். ஆட்டோ இங்கே இருந்துச்சு. ஃபார்ம் எப்படி இருந்துச்சு? ஃபார்ம் வந்து நல்லா இருந்துடா, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம என்ன சொல்ற, நான் என்ன எக்ஸாட்டிக்காக இருந்துச்சு எல்லாமே. மீன்ஸ் என்னன்னா, நம்ம ஒரு சில வீடியோலாம் பார்த்துருக்கேன் ஃபார்மில். சும்மா நம்ம வந்து வீட்டில் வளர்க்குற ஆடு கோழி இந்த மாதிரிலாம் வச்சு ஏமாத்திடுவாங்க. நாங்கள் பொறுத்த வரையும் ஒன்று கூட நாங்கள் சிமிலராக பார்த்ததில்லை. ஆமாம், எல்லாமே டிஃப்ரெண்ட்டான பீட்ஸ் தான். மெயினாக ஒர்த்து அந்த வெறும் 100 ருபீஸ் தான். சில பேர் என்ன, நான் கூட ஃபோட்டோக்கெல்லாம் சார்ஜஸ் நினச்சேன், பார்த்தோன்னா சார்ஜெலாம் கிடையாது. அந்த என்ட்ரன்ஸ் பீஸ் தான் 100 ருபீஸ் வாங்குறாங்க. அப்புறமா அந்த பேர்ட்ஸ் வந்து 50 தான். அக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், லாரியில் அனுப்பிச்சு விட்டாங்க. 100 ஆண்டு காலம் வாழ்க. அது அவங்க ஃபார்ம் லாரி. அது சரி, லாரி உள்ள போயிருக்கு நம்ம லாரி. பரவாயில்ல, இருந்தாலும் மனசு அனுப்பிச்சு விட. ஒரு சிலருக்கு அந்த மனசு இருக்காதுங்க. நாங்க எதுவுமே கேட்கவே இல்லை. நாங்க அவங்களே வந்து ஆமா அவங்களே தான் கேட்டாங்க. ஆமா அவங்களே தான் இது மாதிரி லாரி வர போயிட்டு அவங்களே பார்த்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உங்களுக்கு. அதனால நம்மளுக்கு ஆனா முடிச்சிட்டோம். ஒரு 2 ஹவர்ஸ்லேயே முடிச்சிட்டோம். 2 ஹவர்ஸ் தான். நீங்க வந்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் நீங்கள் இன்னும் நல்லா இது பண்ணி பார்க்கணும். ஒரு 3 ஹவர்ஸ் வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு அவங்க இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அங்கே இடம் இருக்கும். டைமிங்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் கொடுத்துட்டு போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்கலாம். யாரும் டைமிங் இல்லை. எல்லாமே என்ன சொல்றது, கம்மியான ப்ரைஸில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னா தாராளமாக போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறோம். பாய் பாய் பாய். நல்ல வீடியோவாக இருந்தால் பார்க்குறோம். வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக. பாய் பாய்.